அம்பிட்டு தான் கைஸ். அந்த ஈரல் வந்து இறால் இல்லை, ஈரல் 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 இல்லை, என்னடா இது கல் மாதிரி இருக்குது. പൊളി എടുത്തിട്ട് പോ. എനിക്കൊന്ന് വീട്ടിൽ പോകണം പെട്ടെന്ന്. ஹலோ படிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்லா ஷே, இன்ட்ரோ கொடுக்கலான்னு பார்த்தா சிக்னலில் கரெக்டாக க்ரீன் லைட் எரிச்சிச்சு. அது பார்க்கவும் இல்லை. அப்போ நம்ம சொல்லிகிட்டு இருந்தது என்னென்னா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் வந்துட்டேன். நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடில் தான் இருக்கேன். என்னடா எப்போ பார்த்தாலும் இந்த ரூட்டில் தான் வ்ளாக் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு வேறு வேலை இல்லையா? உண்மை தான், வேலை இல்லை. அதான் அப்போது என்னென்னா இன்றைக்கி சின்னதாக ஒரு வ்ளாக்ன்ட்டு இல்லை, சும்மா வீட்டுக்கு போகிறது வழியில் அப்படியே பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணேன். போர் அடிக்குது ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டு போகும்போது தனியாக. அப்போ தான் கேமரா ஆன் பண்ணால் ஏதோ யார்கிட்டையோ பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படியே கோயம்புத்தூர்லேருந்து ரைடு ஆரம்பித்து ஒரு வாழையார் வரைக்கும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்படியே நாங்கள் மெதுவாக போயிட்டுருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக இருந்துச்சு. ஊருக்கு சீக்கிரம் மழை வர்றதுக்கு முன்னாடி அது ஊருக்கு சீக்கிரம். அவங்க பாலக்காடு தான். அப்போ அவங்க பாலக்காடுலேருந்து கட் பண்ணி போயிடுவாங்க. அதனால் நான் கொஞ்சம் தூரம் ரைடு வந்துட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்துட்டுங்கிட்டு அவங்க மெதுவாக அப்படியே போயிடுவாங்க பாலக்காட்டுக்கு. எனக்கு பாலக்காடுலேருந்து இன்னும் நிறையா தூரம் இருக்குது. அதனால நான் சீக்கிரம் போயிட்டேன். கைஸ், ஒரு சின்ன வேலை என்னென்னா, நம்ம ஃபோனில் சார்ஜ் இல்லை, சுத்தமாக கிடையாது சார்ஜு. அதனால் கொஞ்சம் சார்ஜில் போட்டு வச்சுருவோம் வண்டியிலேயே. அதை நம்ம அன்றைக்கி அந்த க்ராஷ் கார்டு மாட்டும்போது நம்ம சார்ஜிங் போட்டெல்லாம் செட் பண்ணிட்டேனே. நீ எந்த பிரச்சனையும் இல்லையே. அதாவது இப்போ வர்ற எல்லா வண்டிக்கும் வந்து இந்த சார்ஜிங் போட்டு யூஎஸ்பி போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த வண்டிக்கு ஏன்னே தெரில, ஹோண்டா கொடுக்கலை. அது ஏன் காரணம்னே எனக்கு தெரில. என்னடா அத்தாடி, என்ன இம்புட்டு டைட்டாக இருக்குது. ஆமாம், டைட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு வாரமாக லூஸ் பண்ணவே இல்லை. அதான் ரொம்ப டைட்டாக இருக்குது. என்னப்பா இப்படி டைட்டாக இருக்குது? இல்லை பேக்குள்ளே வச்சலாமா? வேண்டாம், இருக்கட்டும். மாயா மரிஜன் நீயாம் பொன்மானோ கூட போயாரோ. டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். வருதா? ஐயையோ, போச்சா அது? என்ன சார்ஜ் ஏற மாட்டேங்குது? ஐயோ, கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சா? தண்ணி உள்ளே போனதுனாலயா? இவன் என்ன இது கொடுத்துருக்காரு? சே, மூடை இங்கே இந்த டையை கட்டி டைட் பண்ணுறதுனாலயா? ஷடா, இங்கே ஃபுல் டைம் இது ஆன்லேயே கிடக்குன்னு சொல்லிவிட்டு ஆன் பண்ணி வச்சாலும் ஆன மாட்டேங்குது. என்ன கர்மன்னு தெரியாது. சே, இது ஃபிட் பண்ண வேஸ்ட்டாக போச்சே. என்ன பண்ணுறது? சார்ஜும் இல்லை. இப்போ வேறு செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்லையே, நல்லா தான் இருந்தேன். எனக்குன்னா சார்ஜ் போடும்போது நல்லா தான் இருந்தேன். ஒரே வாரத்தில் போச்சா? சோளமுத்தா சோழி முடிஞ்சா? ஷேடா, சரி விடுங்க, ஃபோனில் இருக்கட்டும். இது போச்சு, அம்பிட்டு தான். கழட்டி வீச வேண்டியதான் அத்தனையும். சரி, நான் இன்றைக்கி வீடியோவில் காமிச்ச மாதிரி இன்றைக்கி ஒரு வாட்டி காமிக்கிறேன். இதில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி ஒரு இருட்டில் வச்சு தான் காமிச்சேன். அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எதுவுமே சரியாக காட்ட முடியல. வீட்டுக்கு போனால் லைட் அடிச்சு. இந்த இங்கேயும் வெளிச்சம் கம்மியாக இருக்கு. சரி விடு, நமக்கு அடுத்த ஒரு இதில் காமிக்கலாம். ஏன்னா நிறைய இடங்கள்லாம் போய் விடு, நிறைய ஆளுங்கள்லாம் இருக்கிற இடத்துல, பப்ளிக்காக இருக்கிற இடத்துல, இல்லை வெட்டம் வெடிச்சு இருக்கிற இடத்துல எல்லாம் போய் பேசினா எனக்கு பேச வராதுங்க. ஒரு மாதிரியாக ஷையாக இருக்கும் எனக்கு. அதனால தான் இங்கே யாருமே இல்லாத இடத்துலலாம் வந்து வண்டி நிப்பாட்டி பேசுகிறது. அப்போ அதனால் இதில் கேமராவில் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. இப்படி தான் இருக்கும் லுக்கு ஆல்மோஸ்ட்.
மாம் இஸ் காலிங். அம்மா கூப்பிட்றாங்க. പറയ്. ഇറങ്ങി. കുറച്ച് പോന്ന് ഞാൻ എത്തിയിട്ട് വിളിക്കാം. മഴയൊന്നുമില്ല. சரி. அம்மா கூப்பிட்றாங்க. எங்கே வந்தாச்சு. எனக்கு அது வேறு இந்த சார்ஜ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த யூஎஸ்பி போட்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது நான்? ஞால்பழம் தொங்குது. ஞால்பழமா திராட்சையா ஏதோ தொங்குது. என்னது இது கவரில் தொங்குது? ஞால்பழமே தான். வேண்டாம், நம்ம தப்பு எதுவும் செய்யக்கூடாது. ஆசைப்பட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். ரொம்ப நேரம் பின்னாடி போய்ட்டு நான் அந்த ஞாபகத்து பழத்தை தூக்கிட்டு போயிடுவேன் கடைசியில். என்னப்பா ரோட்டில் ரொம்ப கூட்டமாக இருக்குது. என்னது, என்னாச்சு? பத்திரமா போங்க. ஹண்டர் ராயல் என்ஃபீல்ட் ஹண்டர். யாராவது மொரட்டு ரைடராக இருக்கு போல, பறக்கிறவன். கேள் 47 வண்டியா? நம்ம ஊர் வண்டியாச்சே. கைஸ், இந்த கிராஷ் கார்டு மாட்டினதுக்கப்புறம் வண்டி ஒரு பல்கி ஃபீல் கிடைக்குது. அதாவது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நேக்கடு வண்டி விட இந்த மாதிரி கிட்டு, அதாவது நம்ம ஏறி உட்காந்துரும்போது கொஞ்சம் பல்கியாக ஃபீல் பண்ணுற வண்டி நம்மளை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அந்த மாதிரி, அதாவது இது ரொம்ப பெருசுன்னு சொல்லலை, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பெரிய வண்டி. அதாவது இதே ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இதே ப்ரைஸ் இல்லை, இந்த ஒரு ப்ரைஸில் இந்த மாதிரி பல்கி ஃபீல்னஸ் கிடைக்கிற வேறு வண்டி எனக்கு தெரிஞ்சு கிடைக்கல. உங்களுக்கு தெரிஞ்ச வச்சுருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது நம்மளை விட கொஞ்சம் பெரிய, நம்ம உட்காரும்போது நல்லா ஃப்ரெண்டில் நல்லா அந்த ஃபேரிங் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். நம்ம அதுக்குள்ளே உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கணும். அதாவது ரொம்ப பெருசு இல்லை ஒரு, அதாவது நம்ம ஆஃப்ரிக்கா ட்வின்னு நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, அதோட ஒரு குட்டி வெர்ஷன்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு சாம்பிளுக்காக எடுத்து சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் இந்த கிராஷ் கார்டை கூட மாட்டினப்போ இன்னும் கொஞ்சம் பல்கி ஃபீல். எனக்கு அந்த ஒரு ஃபீல் கிடைக்கிறக்காண்டி தான் இந்த CB200X வண்டியை எடுத்தது நான். எனக்கு அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மலி நைக்கு பைக்கு ஓட்டினா எங்கள் சைடில் எதுவுமே இருக்காது, சும்மா இங்கே மட்டும் ஒரு லைட்டு, அது இல்லாமல் கீழே தான் இருக்கும். ரொம்ப மேலே இது கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்குது. அந்த ரைடிங் போஸ்ட் இந்த ஹேண்ட்லெல்லாம் கொஞ்சம் மேலே இருக்குது. அப்போ அதனால் நம்ம நெஞ்சு விட கொஞ்சம் கீழே இருக்குது இந்த ஹேண்டில், அந்தளவு இருக்குது. இது இன்னும் வேணால் கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கலாம். இதோட ஹேண்ட் பார் ரைஸரெல்லாம் கிடைக்கும். அப்போ அது நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். இதுவே நல்லா தான் இருக்குது. ஹேண்டில் பார் ரைஸரெல்லாம் தேவையில்லை, இதுவே நல்லா தான் இருக்குது. குட்டு, சரிங்களா? வந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் மெயினாக இந்த வண்டியை எடுத்தது. ஒரு ஓட்டுறதுக்கும் செம்ம குட்டாக இருக்குது. ஹைவேஸ்லலாம் நல்லா ஸ்மூத்தான ஒரு, அதாவது ஒரு டூரர்னே சொல்லலாம். ஸ்மூத்தான ஒரு அடிப்பொலியான ஒரு டூரர்னே சொல்லலாம். என்னடா, நம்ம எப்போவுமே காமாக அண்ட் குவைட்டாக ஓட்டணும் வண்டியை. காமாக அண்ட் குவைட்டாக பேசணும். காமன் குவைட்டாக ஒர்க் பண்ணணும். தடுப்புடுன்னு வேலை செய்யக்கூடாது, வண்டி ஓட்டக்கூடாது. எல்லாம் வாழ்க்கையில் தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயந்தான். என்னடா எப்படி பேசுகிறான்னு யோசிக்கிறீங்களா? ஏதாச்சும் பேசணும்ல. வண்டியை பற்றியும் ட்ராவலை பற்றி மட்டும் பேசினா போதுமா? எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்ல. அப்படின்னு அடுத்த நான் போயிட்டு என்ன ப்ரோக்ராம் ஒன்றும் இல்லைங்க. நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிடணும், படுத்து தூங்கணும், அவ்வளோதான். அப்புறம் நம்ம என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், வண்டியை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன், அதை பற்றி மறந்துட்டேன். அதாவது ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிகிட்டு இருப்போம், திடீர்னு அது மறந்துடுவேன். அது என்னோடய நேச்சர் தான், நான் அப்படித்தான்.
BAR பீர் அல்ல பார். எல்லாரும் பாருக்கு தான் போகிறீங்களா? பாருக்கு போகிறதுக்கு தான் அப்படியே அடித்து பிடிச்சி பறந்து வந்தாங்க எல்லாரும். நம்ம அப்படியே காற்று வாக்கிற மெதுவாக போவோம். பிரைட்டெல்லாம் அடிச்சுட்டு பிரயோஜனம் இல்லைண்ணே. என்னண்ணே? ஐயோ, பிரயோஜனம் இருக்கா? இருந்துச்சா? அப்போ நமக்கும் பிரயோஜனம் இருக்கணுமே, சும்மா விடக்கூடாதுல்ல. ஐயோ, ஆனாலும் ஆத்திரத்தை தாங்க முடியல எனக்கு. இந்த சார்ஜர் ஒர்க் பண்ண மாட்டேங்குதே, என்ன பண்ணுறது? ரோசம் வருது எனக்கு. ஐயோ, என்னால் திடீர்னு இருட்டாயிடுச்சு. என்னப்பா அது? கையெல்லாம் ஒரு மாதிரியா குளிர் அடிக்குது. ஆனால் டரஃபில் பசங்க விளையாடுறாங்க. கையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது, அப்படியே மறுத்து போன மாதிரி இருக்குது காற்றடிச்சிட்டு. அப்படியே ஜஸ்ட் நம்ம க்ளவுஸை மாட்டிட்டு போவோம், அது நல்லது. இப்படி போகிறதுக்கு பதிலாக க்ளவுஸை மாட்டிட்டு போனால் அவ்வளோ நல்லது. கையோட சேஃப்டிக்காண்டி தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஐயோ, என்னடா க்ளவுஸ் எடுத்தப்போ வேற என்னென்னமோ வருது இல்லையா? கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்ணுடைய உறுத்தும் காணாதவோ. காணாத உருவம் கண்ணுக்குள்ள இன்னைக்கும் கண் தக்கு தக்கு தக்குங்குதுவோ, உள் திக்கு திக்கு திக்குங்குதுவோ, உள்ள ஜல்லு ஜல்லு ஜல்லுங்குதுவோ, சொல்லு 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 சொல்லுங்குது. ரட்டான் டான் டட்டான் வராக்க நதிக்கரை ஓரம் ஒரே ஒரு பார்வை பார்த்த புறாவே நல்லன்னு சொன்னேன், கனாவா ஓடி மறைஞ்ச. இதுதான்ப்பா குதிரான் டோல் பிளாசா. டோல் வாங்கி நல்லா காசு சம்பாதிச்சுட்டாங்க போல. என்னது? ஓ, பெட்டு கடையா? சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம குதிரான் சுரங்கப்பாதை வந்துடும். அந்த சுரங்கப்பாதையே நம்ம சேனலில் குறைன்னு நிறையா வாட்டி காமிச்சிருக்கேன், இதே ரூட்டு தவிர. ஆனால் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க காய்ஸ். நீ அடுத்ததெல்லாம் நான் நிறையா ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணுறீங்க, சின்ன சின்ன ரைட்ஸ் எல்லாம். அதெல்லாம் நான் கூடிய சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். நம்ம முதல்ல இந்த நம்ம ஊரில் இருக்கிற இடத்த பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லடாக்கு, காஷ்மீரு இதெல்லாம் போனோன்னு எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை. எனக்கு நம்ம ஊருக்குள்ளேயே பார்க்க வேண்டிய நிறையா இருக்குது. தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் சேர்ந்து நிறைய இடங்கள் இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வேணால் இந்தியாவோட கடைசி போகலாம். நமக்கு அவ்வளோ தூரம்லாம் யாருங்க ரைட் பண்ணுறது? இந்த காஷ்மீர் வரைக்கும் என்னால் முடியாதுப்பா. எனக்கு வந்து சிங்கிள் ரைடெல்லாம் போகிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கேங்காக போனோன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை. தனியாலாம் போக முடியாது. அதாவது சோலோ ரைடு, அதாவது ஆளுக்கு ஒரு பைக்கு, அப்படி ஒரு நிறைய பேர் இருந்துச்சுன்னா அப்படியே குரூப்பாக ரைடு போகலாம். தனியெல்லாம் போகிறது நடக்காது. தனியெல்லாம் என்னால் யோசிக்க முடியாது. தனியாக போவேன். சோலோ ரைடு வந்து நம்ம இங்கே பக்கத்தில் இருக்கிற நிறைய இடத்துக்கெல்லாம் போவேன். இப்போ ஊட்டி, கொடைக்கானல் அப்படியெல்லாம் போகலாம். காஷ்மீர் வரைக்கும், லடாக் வரைக்கும்லாம் தனியாக போக முடியாது. என்னடா இந்த குளிராக இருக்குது? லைட்டாக குளிர ஆரம்பிக்குது. என்னது, மழை பெய்யலை ஆனால் குளிராக இருக்குது. நான் வேறு சொட்டுறதும் எடுக்கலை. ரெயின் கோட்டு, அந்த 100 ரூபா ரெயின் கோட் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் காய்ஸ். அதை எடுத்து மடைச்சி போட்டு அப்படியே பேக்குள்ளே வச்சுருக்கேன். எப்பயாச்சும் யூஸ் ஆகும். அதாவது ஃபுல்லாக ப்ரொடெக்ஷன் இல்லை, ஒரு 50% நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் மழையிலேருந்து. ஹெல்மெட் இல்லாமல் போக முடியாது. ஹெல்மெட்டு போட்டுட்டு அந்த ரெயின் கோட்டு போட்டால் கொஞ்சம் நமக்கு மழையிலேருந்து கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. 100 ரூபா தான், 100 ரூபாய்க்கு லாபம் தானே. நான் ஒரு ப்ளூ கலர் கோட்டு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன்.
அது போன வாட்டி ஊர்லேருந்து வரும்போது வாங்கினது தான். அது அப்படியே மடித்து பேக்கில் வச்சுருக்கேன் ஒரு சேஃப்டிக்காக. சப்போஸ் மழை ஏதாச்சும் பெஞ்சிச்சுன்னா இப்போ சொன்ன மாதிரி லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிக்குது போல். மழை பெய்யுதா, சொட்டு விழுகுதா, இதெல்லாம் அங்கே கீழே சொட்டெல்லாம் விழுகிற மாதிரி இருக்குது, அடையாளம் தெரியுது. தத்தா வர்றாரு, கதிரை விட போறாரு. என்ன டஸ்ட்டு பறக்குது. இந்த பாலைவனத்துக்கு நடுவில் ரோட்டில் போகிற மாதிரி இருக்குது. இப்படி டஸ்ட்டு பறக்குது. க்ளவுஸ் எல்லாம் கழட்டிட்டேன். க்ளவுஸ் ரொம்ப நேரம் போட்டால் கையெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருது. ஆனால் கழட்டினா குளிர ஆரம்பிச்சிருது. என்ன பண்ணுறேன்னே தெரியாது. அப்புறம் அப்படியே காற்று படுறதுக்காண்டி க்ளவுஸு கொஞ்சம் நேரம் கழட்டி வச்சுட்டேன். நம்ம வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் திருச்சூர்லேருந்து இந்த பக்கம் வந்தாச்சு. இங்கேருந்து கொஞ்சம் தான் நம்ம ஊருக்கு. அப்படியே இங்கேருந்து ஒரு கட்டு இருக்குது ரைட் சைடில். இண்டிகேட்டர் போட்டு அப்படியே இங்கேருந்து கட் பண்ண நினச்சிக்கோ. என்னடா கட்டு வரவும் மாட்டேங்குது. இங்கே வந்தாச்சு. இந்த கட்டே தான் கைஸ், இதே தான். ஆனால் இங்கே டேர்ன் பண்ணுறதா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வண்டியெல்லாம் பறந்து வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தியா, இது குரு அதிரு கிடையாது. நல்ல வேலை. நைட் ஆனதுனால வண்டி அதிகமாக இல்லைன்னா ரொம்ப நேரம் அங்கே நிற்க வேண்டியதாக இருக்கும். இன்னும் ஒரு வீட்டுக்கு போக கொஞ்சம் தூரம் இருக்குதே. என்னமே தெரியாது. பின்னாடி இந்த ஷோல்ட்ரு வலிக்குது. அது இந்த வண்டி மட்டும் இல்லை, எல்லா வண்டி ஓட்டும் போதும் வலிக்க ஆரம்பிச்சது. எனக்கு பசி எடுக்குது ரொம்ப. ஐயோ, வயத்துலேருந்து அந்த குளும்னு சவுண்டெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டு என்ன பண்ணுறது. ஐயோ, வெளியே இருந்ததும் சாப்பிட முடியாது. வீட்டில் சாப்பாடும் இருக்குது. வெளியே இருந்து சாப்பிட்டா வீட்டில் சாப்பாடு யார் சாப்பிட்றது? ஐயா என்னடா கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா, கண்களுக்கு சொந்தமில்லை. ஐயா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. போச்சா. இல்லை, கண்ணை விட்டு பிரிவதில்லை. எப்படியோ ஹோம் டவுன் வந்தாச்சுங்க. இந்த பாலத்தை தாண்டி நம்ம டவுன் வந்துடும். அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் என் வீட்டுக்கு. இங்கெல்லாம் நல்லா மழை பெஞ்சிருக்கு போல். நம்ம கோயம்புத்தூர்லாம் மழையே கிடையாது. இங்கே அதாவது திருச்சூர் தாண்டி தான் மழை பெஞ்சிருக்கு. அங்கே பாலக்காடுலலாம் லைட்டாக தான் பெஞ்சிருக்கு போல். ஆனால் அங்கெல்லாம் ரோடெல்லாம் கிளியராக தான் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்து எங்கெல்லாம் ரோடு ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. இங்கே சைட்லலாம் ஃபுல்லாக தண்ணி. இப்போ நல்லா மழை பெஞ்சிருக்குது போல். இதாங்க நம்ம ஊர். திருச்சூரில் கொடுங்கல்லூர்னு சொல்லுவேன். இப்போ நான் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறது தெரியுதா, ஒரு கோவில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அந்த கோவிலை காமிக்கிறேன். கோவில் ஆனால் எங்கிறது பார்த்தா தெரியாது. ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் தான். என்னப்பா அது? ஐயோ, மப்பில் பிடிச்சிட்டு போகிறோம் பாரு. நேராக நடக்கவே முடிய மாட்டேங்குது அவங்களுக்கு. அதாவது இது ஒரு ரவுண்டு தாங்க. சென்டரில் கோவில் இருக்கும். இந்த ரைட் சைடு தான் கோவிலோட என்ட்ரி. பார்க்கலாம். இங்கிறது அது கொஞ்சம் லாங்கில் தான் இருக்குது. இதுக்குள்ளே போனால் நேராக கோயில் தான். அதனால ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, தெரிய மாட்டேங்குது.
இந்த சென்டரில் கோயில் சுற்றி தான் ரோடே இருக்குது, சுற்றி தான் வரணும் நம்ம. அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான கோயில் தான் பகவதி க்ஷேத்திரம். கொடுங்கல்லூர் பகவதி க்ஷேத்திரம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு மசூதி வந்து இந்த ஊரில் தான் இருக்குது. சேரமான் ஜுமா மஸ்ஜித்னு சொல்லுவாங்க. லக் இருந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா அப்புறம் காமிக்கிறேன், திரும்பி ரிட்டர்ன் போகும்போது காமிக்கிறேன். வந்தாச்சு 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 இல்லை ஒரு ஓ மை காட். எப்படியோ வீட்டுக்கு வந்தாச்சுங்க, நம்ம வீட்டுக்கு. ஐயோ, உந்தன் கை வீசியும். இதாங்க எங்கள் ரூம், என்னோட ரூம் எங்கே. எப்படி நம்ம ரூமு? ஐயோ, ஹெல்மெட்டெல்லாம் எடுத்து இங்கே கீழே வச்சிடலாம். அப்படியே வந்துட்டேன், வர்ற வழியை அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியே பேசிக்கிட்டு வந்தேன். நீ சாப்பாடு தான் செஞ்சு வச்சுருக்காங்க, பார்க்கணும். மை பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க, ஏதோ மறந்துட்டல. லாக் பண்ணிக்கலாம். பூனை குட்டி உள்ள ஏறிடு. அங்கே பாரு, என் பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க ஹாலில். என்னமோ பண்ணி வச்சிருக்கேன். என்ன இருக்கு? ஓ, சோறா? சரி சரி சரி, சோறு. அப்புறம் என்ன, நேற்று மீன் குழம்பு இருக்குது. ஓ, மீன் குழம்பு இருக்குது. பருப்பு குழம்பா? காலில் வச்சது நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கு போல். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சூடு பண்ணணும் போல். அதான் இங்கே அது என்னது, ஓவக்காயில் இருக்குது. ஓ மை காட். பீஃப் தான் சூடு பண்ண வேண்டியதான். இல்லை, இது என்ன திறக்க முடிய மாட்டேன். இது நம்ம இறால் ஃப்ரை பண்ணி வச்சேன். அப்போது சாப்பாடு இருக்குது, இறால் இருக்குது, பீஃப் இருக்குது, மீன் குழம்பு இருக்குது, பருப்பு குழம்பு இருக்குது. பருப்பு குழம்பு எடுத்து நான் ஓரத்தில் வச்சுட்டு இதை 3 சேர்த்து இன்னைக்கு ஒரு புடி. நல்லா பசி எடுக்குது, சூடு பண்ணிடுவோம். சூடு பண்ணி சாப்பிட வேண்டியதான். பாருங்க, நம்ம ஈரல் வந்து இறால் இல்லை, இல்லை, ஈரல்னா லிவர் தானே. இறால் தான் இந்த மீனோட பேர். ஆமாம், செம்மீன்னு சொல்லுவேன் எங்கள் ஊரில். சூடு பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வருங்க. அடுத்தது பீஃப் ஃப்ரை இருக்குது, அதுவும் லைட்டாக சூடு பண்ணணும். இதெல்லாம் அம்மா காலையில் சமைச்சு வச்சுட்டு போனது. சூடு ஆகிடுச்சா? என் அம்மா அதெல்லாம் சமைக்கிறதுக்கு பிள்ளாடி சூப்பராக சமைச்சிருக்கேன். പാട്ടി നിങ്ങൾ കിടന്നോ? ഞാൻ ചൂടായിക്കൊണ്ട് നിങ്ങൾ കിടന്നുറങ്ങിക്കോ. നിങ്ങൾ കിടന്നുറങ്ങിക്കോ ഉമ്മ, നിങ്ങൾ കിടന്നുറങ്ങിക്കോന്ന്. ഞാൻ എടുത്ത് ഉണ്ടായിക്കൊണ്ട് ചൂടായിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. பாட்டி எந்திரிச்சிட்டாங்க. இறாலோட வேலை முடிஞ்சு.
இறாலோட வேலை முடிச்சு. சரி, இந்த இறாலும் ஈரலும் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகுது. அடுத்து பீஃப் எடுத்து அடுப்பில் வச்சு ஃப்ளேம் ஜாஸ்தி. அதுக்கு மனமே சிட்ட கிட்ட என்னடா இது கல் மாதிரி இருக்குது. கொஞ்சம் சூடாகட்டும். அடுத்த மனமே நம்ம பீஃப் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அப்படி பொடி அடிபொடி ശരിയാക്കി തരാം. ഇന്നിക്കൊരു പൊടി ഓൾവൈസ് വെൽക്കംസ് യു. Smash. பம்புட்டு தான் கைஸ். நான் பசி உயிர் எடுக்குது. இப்போ அதனால் சாப்பிட்டு லைட்டாக படம் தூங்கி காலைல எந்திரிச்சு கிளம்புனது. அதனால் இங்கே வரும்போது அப்படியே லோக இப்படி பண்ணணுன்னு தோணுச்சு. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு என்னோடய பழைய ஃபோனு அப்படியே வீட்டில் வந்துட்டு சாப்பாடு இப்படி காமிக்கணும்னு இருந்துச்சு. அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. வேறு அவ்வளோகாரில் எடுக்காதீங்க, சும்மா அப்படி பண்ண தோணுச்சு, அவ்வளோதான். அப்போ சரி, அப்போது அடுத்த வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.